வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டாவுக்கு பொருத்தமாக ரொம்ப சுலபமாக ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 5 காஷ்மீரி வரமிளகாய், இது இல்லைன்னா 2 வரமிளகாய் போதும். ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து கடுகு வெடித்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் வெல்லம், 2 டீஸ்பூன் திக்கான புளிக்கரைசல், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இரநூறு கிராம் காளான் 1-2 நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த காளானை உள்ளே போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா பெரட்டி விடணும். இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். காளானிலேருந்தே தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இது ட்ரையாக வேணுமா செமி கிரேவியாக வேணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ட்ரையாக வேணும்னா ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடணும். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த காளான் நெய் வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.